எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் மசாலா கடலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மசாலா கடலை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டிலே நம்ம அவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மசாலா கடலை பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவில் கடலை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு கடலை இருக்கும். நான் கடையில் வாங்கின வறுத்த கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக இந்த கடலையில் நம்ம மசாலா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நம்ம இப்போது இந்த மசாலா கடலையோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பவுடர் செய்ய போகிறோம். அந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு கப்பில் 1 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் மேங்கோ பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் தான் நம்ம இந்த மசாலாவோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. இப்போது நம்ம இதை சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் 1 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வத்தல் தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே லெமன், ஹாஃப் லெமன் நல்லா நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கட்டி விழாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா விரவி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக கடலை ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்படி ஒரு டீஸ்பூனாக நீங்கள் அந்த கடலை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். நீங்கள் இது கிட்டே நின்று இதை இந்த மாதிரி பிரித்து விடணும். இல்லைனா அது ரொம்ப ஒன்று சேர்ந்துக்கூடும். இது 2 மினிட்ஸில் வெந்துடும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கடலை வெந்து தான் இருக்கும். நம்ம அந்த மசாலா வேகிற வரைக்கும் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த பக்கத்துலேயே நின்று நீங்கள் அதை கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். அதோட சவுண்டு கம்மியாகும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கடலை நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வெந்துட்டு நமக்கு தெரியும். இந்த கலர் ஆனோடனே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா கடலையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மசாலா கடலை ரெடி ஆகிட்டு. ஆனால் நம்ம இதோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த பவுடர், அந்த சாட் மசாலா பவுடரை எடுத்து நம்ம இது மேலே கொஞ்சமாக தூவி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா கடலையோட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைம் ஒரு கப் காஃபியோடு நீங்கள் இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.